ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் அல்லது கம்ப்யூட்டரில் இருந்து எப்படி தமிழ் டைரக்டாக டைப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த யூடியூப் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் யூடியூப்பை லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும். அப்புறம் இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிக் ஆப்ஷன் கேட்கும். இது எதுக்குன்னா, இந்த இடத்துல நீங்கள் டிக் கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா தமிழ் கம்ப்யூட்டர்ஸ் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்கள் மெயிலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ உங்கள் மெயிலில் இருந்தே நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல டிக் பண்ணி நீங்கள் சேவ் கொடுங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எப்படி அந்த ஃபேஸ்புக்கில் அல்லது கம்ப்யூட்டரில் வந்து தமிழ் டைப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். அந்த சாஃப்ட்வேரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுளில் போயிட்டு கூகுள் இன்புட் டூல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா, கூகுள் இன்புட் டூல்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த டூல் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா கூகுள் இன்புட் டூல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஆன் விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே சப்போர்ட் ஆகும். ஸோ இதில் கரண்ட்லி பார்த்தீங்கன்னா 22 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இருக்குது. இந்த 22 லாங்குவேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரபிக் இருக்குது, தமிழ் இருக்குது, தெலுங்கு இருக்குது, மராத்தி இருக்குது, மலையாளம் இருக்குது, அப்படி சான்ஸ்கிரிட் இருக்குது, அப்படி நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தேவையோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு தமிழ் தேவைன்னா தமிழை கிளிக் பண்ணுங்கள், மலையாளம் தேவைன்னா மலையாளம் கிளிக் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து தமிழ் மலையாளம் ரெண்டுமே வேணும். ஸோ அந்த தமிழ் மலையாளம் கிளிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி கொடுத்து டவுன்லோட் கொடுக்குறேன். டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆகும். அதாவது இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிறதுமே இன்ஸ்டால் ஆகிறதும் ரெண்டுமே நெட்டில் இருந்து தான் டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். அதனால நீங்கள் வந்து நெட்டை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த சாஃப்ட்வேரை நான் இப்போ டவுன்லோட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால நான் அந்த சாஃப்ட்வேரை டைரெக்டாக ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அந்த சாஃப்ட்வேர் இதுதான். இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு எம்பி தான் வரும். ஸோ இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆப்ஷன் கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் எஸ் கொடுத்தேன்னா இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நெட்டு கனெக்ட் ஆகுது, இன்ஸ்டாலேஷன் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டட்னு வந்துடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்ததுக்கப்புறம் இந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு மினிமைஸ் பண்ணுங்கள். ஸோ மினிமைஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து உங்கள் டாஸ்க் வரல வந்து உங்களுக்கு உங்கள் டைமர், அதாவது உங்கள் கிளாக் ஆப்ஷன் வரும். ஸோ கிளாக் ஆப்ஷனை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இஎன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இஎன்ஜி ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன லாங்குவேஜ் இன்ஸ்டால் பண்ணீங்களோ அந்த லாங்குவேஜ் எல்லாமே இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணால் போதும். இப்போ வந்து டிஃபால்ட்டாக வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்குது. ஸோ அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை கிளிக் பண்ணிவிட்டு தமிழ் லாங்குவேஜை செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். கூகுள் இன்புட் டூல் தமிழ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து தமிழ் லாங்குவேஜுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் வேர்டில் வந்து நான் டைப் பண்ணுறேன். நான் வந்து இங்கிலீஷில் தான் டைப் பண்ணுவேன். அது வந்து தமிழில் வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள். வணக்கம்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். வணக்கம்னு நான் டைப் பண்ணோன்னா அது வந்து தமிழில் வந்துடுச்சு. ஸோ நான் வந்து இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு லைன் டைப் பண்ணுறேன் பாருங்கள். ஆன்லைன் மூலம் பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கிலீஷில் தான் டைப் பண்ணியிருக்கேன். அது வந்து டைரெக்டாக வந்து தமிழ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்கே வேணாலும் நீங்கள் டைப் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் டைப் பண்ணலாம், ட்விட்டரில் டைப் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணலாம். அதே மாதிரி எந்த யூடியூப்பில் வேணாலும் டைப் பண்ணலாம், உங்கள் மெயிலில் டைரெக்டாக வேணாலும் டைப் பண்ணலாம். ஸோ இது வந்து எப்படி நீங்கள் ஃபேஸ்புக்கில் டைப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம வந்து ஃபேஸ்புக்கை லாகின் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் டைரெக்டாகவே டைப் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். இப்போ என்னோட ஃபேஸ்புக்கை நான் லாகின் பண்ணிட்டேன். இப்போ என்னோட ஃபேஸ்புக்கில் வந்து நான் டைப் பண்ணுறேன். இங்கே டைரெக்டாகவே நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து வணக்கம்னு சொல்லி டைப் பண்ணுறேன். வணக்கம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணோம். வணக்கம் வந்துடுச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே என்ன தேவையோ அதை டைப் பண்ணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ
அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணலாம். ஸோ அதை டைப் பண்ணிவிட்டு நம்ம போஸ்ட்டும் கூட பண்ணிக்கலாம். ஸோ போஸ்ட் பண்ணோன்னா என்னோடய போஸ்ட் வந்து இங்கே வந்துடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹவர்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன வேணாலும் போஸ்ட் பண்ணலாம். கமெண்டில் வேணாலும் போஸ்ட் பண்ணிக்கலாம். நான் நலம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் டைப் பண்ணுறேன். ஸோ அதை வந்து இங்கே டைப் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ இதே மாதிரி நம்ம எங்கே வேணாலும் டைப் பண்ணலாம், என்ன வேணாலும் டைப் பண்ணி போஸ்ட் பண்ணிக்கலாம். தமிழ்லே போஸ்ட் பண்ணிக்கலாம், டேரெக்டாகவே போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், உங்கள் மெயிலில் வேணாலும் டேரெக்டாக நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெயிலில் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மெயிலில் வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். அதை ஸோ இந்த மாதிரி நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எதில் வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோஸும் உங்கள் மெயிலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோட கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Thank you for watching this video. Have a nice day. Bye.